ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல மௌலியை தான் காட்டுறாங்க. அவ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போயிருக்கா. அவளுக்கு தேவையான பொருளாம் எடுத்துட்டு இருக்கும் போது மிஸ்தியை பார்த்தா காணோம். மிஸ்தி எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கத்தி தேடிட்டு இருக்கும் போது எதுக்காப்புல பார்த்தா இஷான் நிக்கிறான். இஷான் இங்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி அவனையும் பார்த்துட்டு அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க மிஸ்தி நிக்கிறான். மிஸ்தி, நீ எங்க போன? உன்னோட அப்பா கூட தான் நீ போனியா அப்படின்னு சொன்ன உடனே, என்னம்மா சொன்னீங்க? இஷான் அப்பாவா? அவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்க, ஏதோ இங்கதான் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி காட்டினா அங்க இஷான் இல்ல. எங்கம்மா சொல்றீங்க? இங்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பிடிச்சி தேடிட்டு இருக்கா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இஷான் இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தான், இங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பப்படுறா. அப்புறம் அவ எங்க திரும்பி பார்த்தாலும் அங்க இஷான் நிக்கிற மாதிரியே இருக்கு. என்னடா இது சத்திய சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி போயிருக்கா. அப்பதான் தெரியுது இது எல்லாமே இஷானோட பிளான் போல. அவன் அந்த சூப்பர் மார்க்கெட்ல தான் இருக்கான். வேணும்னே மௌலியோட கண்ணுல படுற மாதிரிலாம் நிக்கிறான். அவ கண்ணை அசர்ற நேரத்துல அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இப்படிதான் ஒரு பிளான் போட்டிருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் மௌலி எங்க பார்த்தாலும் இஷான் நிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும். அவளுக்கு லவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை உணர வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிளான போட்டிருப்பான் போல. அதோட அவ வீட்டுக்கு போறா. நைட்ல அவளுக்கு தூக்கமே வர மாட்டுது. என்னது இது, இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் ஃபுல்லாவே இஷான் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஒருவேளை அவனை நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருக்கா. உடனே போனை எடுத்து அவனுக்கு கால் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரத்துல இஷானே கால் பண்றான். உடனே எடுத்த உடனே, மோலி மோலி ப்ளீஸ் 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 கட் பண்ணிடாத, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு அவன் சொல்றான். என்னன்னு சொல்லு அப்படின்னு அவளும் கேட்கிறா. நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இத்தனை நாள் நீ சொன்னதுனாலதான் உன்கிட்ட பேசாம உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம நான் இருந்தேன். உனக்கு என்னைக்காச்சும் என்ன பத்தின ஞாபகம் வந்துச்சா? என்னை நீ லவ் பண்றதை என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியா? உண்மையை சொல்லு மொழி அப்படிங்கிற மாதிரி வேணும்னே கேட்டுட்டு இருக்கான். இவளுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்ல நடந்த விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, சரி ரொம்ப லேட் நைட் ஆயிட்டு நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போனை வச்சிடுறா. அதோட இழுத்து போத்திட்டு படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போறா. அப்ப இஷானோட ஞாபகம் தான் வருது. அவளோட முகத்துல லைட்டா ஸ்மைலும் வருது. சிரிச்சுட்டே படுத்து தூங்குறா. இங்க அப்படியே குணாலதான் காட்டுறாங்க. அவன் அந்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணுகிட்ட ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப என்னதான் பண்றது, என்னாலதான் இப்ப மௌலியும் இஷானும் பிரியற நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு. எப்படியாவது அவங்கள ஒண்ணு சேர்க்கணும், இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டுக்கார பொண்ணு நிறைய ஒரு ஐடியா சொல்றா. அப்பதான் சொல்றா, நம்ம ஏன் இஷான்கிட்டயே இதை போன் பண்ணி சொல்லிடக்கூடாது, உங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டா அவனே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவா இல்லையா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல இஷான்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அப்போ அவனுக்கும் அவனோட அம்மாவுக்கும் சண்டையாயிடும். அப்ப மௌலியா அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே தர்ம சங்கடமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவான். அதனால இது சரியா இருக்காது, வேற ஏதாவது நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணு கேட்கிறா, நீ ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிற, எதுக்கு இந்த விஷயத்துல ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்க, இப்ப பண்ணியே ஆகணுமா இந்த விஷயத்த அப்படின்னு கேட்கும்போது, ஆமா இது மிஸ்தியோட ஆசை, அவளோட ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். நான் சாண்டா கிளாஸ் வேஷத்துல இருக்கும்போது அவ என் கிட்ட கேட்டது இந்த ஒரே விஷயம்தான், என்னோட இஷான் அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கண்டிப்பா நான் நிறைவேற்றியே ஆவேன். ஆனா என்னால பரிவோட விஷயத்தான் கண்டிப்பா நிறைவேற்ற முடியாது. என்னைக்குமே பரிவோட அம்மாவா மொழியால வரவே முடியாது, அவளோட விஷ் என்னைக்குமே நடக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே பரி தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்பா எதுக்கு இப்படி சொல்றாரு, அப்ப என்னை விட மிஸ்ஸியை தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆகுது. அந்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணு பரிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா பரி ரொம்பவே சோகமா இருக்கா, எதுவுமே பேச மாட்டா. என்னமாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, உன்னோட சீக்கிரட்டை நான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது அவளும் சொல்றா, நான் நேத்து அப்பா பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். அவரு சொல்லிட்டு இருந்தாரு, மிஸ்ஸியோட விஷயம் தான் நான் நிறைவேற்றுவேன், என்னோட விஷ் என்னைக்குமே நடக்காது அப்படின்னு சொன்னாரு. அவர் எதுக்கு அப்படி சொன்னாரு, அப்போ மௌலி அம்மா எனக்கு அம்மாவா இருக்க மாட்டாங்களா, இது என்னைக்குமே நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா பாவமா கேட்டுட்டு இருக்கா. இது கேட்டு அவளுக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கு. ஐயோ இவ எல்லாத்தையும் கேட்டா போலயே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, அப்பா சும்மா சொல்லியிருப்பாரு, அவரு உனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாரு, நீ வேணா பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அடுத்த நாள் மௌலி ஹாஸ்பிட்டல்ல அவளோட பேஷண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கும் போது வெளியில இருந்து சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. என்னாச்சு, யார் இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அங்க இது இஷான் உள்ளாக்க வந்துடுறான். மௌலி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, இஷான் நீ இங்க என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்பதான் அவன் சொல்றான்,
இந்த பாரு, நானும் உன்னை பார்க்க கூடாது பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் முயற்சி பண்றேன். ஆனா என்னால முடியலையே. என்னோட லவ் உன் மேல அவ்வளவு இருக்கு. ப்ளீஸ் மௌலி, எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் டின்னருக்கு போலாம். உனக்காக நான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல 8 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ கரெக்டா இந்த டைமிங்க்கு வந்துடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவன் பட்டு போயிடுறான். மௌலி வந்து அதெல்லாம் நான் வரமாட்டேங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அவன் காதுலயே வாங்காம போயிடுறான். அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஆளு வந்து, மேம் உங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்ட்ஸை அடுக்கி வச்சுட்டு போறான். அதெல்லாம் பார்க்கும்போது இஷான், என்ன நீ நீ என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்காக இவ்வளோ கிஃப்ட்ஸ் வந்து பார்த்து பார்த்து வாங்கியிருக்கியா? நீ என்ன சொல்றது போ அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சிட்டு இருக்கா. அதோட வீட்டுல தான் காட்டுறாங்க. நம்மளோட மூலியும் அழகா பிரிட்டியா இஷான் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளம்பிடுறா. மிஸ்டி வந்து, அம்மா வாவ் சூப்பரா இருக்கு ட்ரெஸ், நீங்க எங்க கிளம்புறீங்க அப்படின்னு கேட்க, உன்னோட இஷான் அப்பாவை பார்க்க தான் போறேன். அவரு வந்து நம்ம 2 பேரையும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு, நீயும் சீக்கிரம் கிளம்பு நம்ம போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளுக்கு பயங்கர ஹாப்பி. என்னம்மா சொல்றீங்க, நீங்க அப்பாவை பார்க்க போறீங்களா? ஓகே ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஓடி போய் ட்ரெஸ் மாத்தத்துக்கு போயிடுறா. சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, சரிம்மா நல்லபடியா அங்க போயிட்டு வா, சந்தோஷமா இரு நீ எப்போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வாழ்த்துறாங்க. அப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. யாரா இருக்குன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்த அவளுக்கு பயங்கர ஷாக்கு. அங்க குணால் தான் நிக்கிறான். குணால் மட்டும் இல்ல, குணால், பரி, அப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி படுக்க எல்லாத்தையுமே கட்டிக்கிட்டு அங்க வந்து நிக்கிறாங்க. சரி சரி வாங்க எல்லாரும் உள்ளாக்க போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, ஆமா மிஸ்ஸி எங்க அப்படின்னு கேட்டுட்டு டக்குன்னு சோஃபால போய் படுத்துக்கிட்டு ஜம்முன்னு படுத்துக்கிட்டு சொல்றா, அப்பாடா இப்பதான் எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு. என்னோட வீட்டுல வந்து படுக்கிற சுகம் இருக்கே அது தனிதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே படுக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மூளைக்கு செம்மையா காண்டாகுது. இவனுக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்றான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கோவமா பார்த்துட்டு இருக்கா. குணால், உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு இங்க வந்திருக்க? உன்னோட வீட்டுக்கு போவீங்க தானே, எதுக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்க? நீ என்ன எண்ணத்துல இங்க வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. ஹலோ மௌலி, என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பாரு, இது என்னோட வீடு, இது என்னோட குடும்பம். அப்படி இருக்கும்போது நான் இங்க தானே வரணும். எவ்வளவு நாள் தான் நானும் விட்டு கொடுத்துட்டு நானும் என்னோட குழந்தையும் தனியா ஒரு வீட்டுல போய் வாழணும் சொல்லு. அப்படி ஒண்ணு எனக்கு ஒண்ணு தலையெழுத்து கிடையாது, புரியுதா? இது சொல்ல போனா நீ தான் என்ன டிவோர்ஸ் பண்ணிட்ட, அப்ப நீ தான் இந்த வீட்டை விட்டு வெளில போகணும். நான் வந்து இந்த வீட்டோட பையன், எனக்கு தான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அதிக உரிமை இருக்கு. அதனால நான் இனிமே இங்கதான் இருப்பேன். நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கலனா நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிரா பேசுறான். இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. உனக்கு எவ்வளவு திமிரு என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு நாள் வந்து உன் குடும்பத்தை பத்தி எந்த விதமான நினைப்பும் இல்லாம இருந்தவன் தானே நீ. இப்ப என்ன உன்னோட குடும்பத்தோட ஞாபகம் உனக்கு வந்துடுச்சா அப்படிங்கிற மாதிரி அவ கேக்குறா. ஆமா, இவ்வளவு நாள் அப்படிதான் இருந்தேன், என்னோட மனசை கட்டுப்படுத்திட்டு. ஆனா இப்ப என்னோட பொண்ணு அடம் பிடிக்கிறா, இந்த மாதிரி என்னோட பாட்டியை பார்க்கணும், என் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆசையை நான் நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே வந்து இவளுக்கு கோவம் வருது. நீ வேணும்னு பிரச்சனை பண்றதுக்காக தானே இங்க வந்திருக்க. அம்மா நீங்களே சொல்லுங்க, இவனை இங்க இருந்து நீங்களே வெளில போக சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா அவங்க எதுவுமே சொல்லாம நான் எப்படிமா வந்து போக சொல்ல முடியும்? பரி வந்து இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கும் போது அவங்க எங்கேயே இருந்துட்டு போட்டுமேங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டவனா அவனுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. என்னடா அது, இவங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்களும் இப்படி குணால் பக்கம் சாஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாயி பார்த்துட்டு இருக்கா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.